ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜேஜூஸ் ரேட்டிங். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தமிழ். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமாக நீங்கள் எப்படி இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். கேன் யூ ஹெல்ப் மீ? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? ஒரு பர்சன்ட்டை நம்ம ஹெல்ப் கேட்குறோம். ஸோ நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு இங்கிலீஷில் கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஹாவ் மேட் அ மிஸ்டேக். நான் தவறு செய்துள்ளேன். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஐ ஹாவ் மேட் அ மிஸ்டேக். நான் தவறு செய்துள்ளேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் மேட் அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, டோன்ட் மென்ஷன் இட். அதை குறிப்பிட வேண்டாம். ஸோ அதை குறிப்பிட வேண்டாம் அப்படின்னா டோன்ட் மென்ஷன் இட் அப்படின்னு சொல்லணும். ஃபோர்த் ஒன் லெட் இட் கோ. அது போகட்டும், அது போகட்டும், விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு மீனிங் இங்கிலீஷில் லெட் இட் கோ, அதான் மீனிங். ஃபிஃப்த் ஒன் ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. சுலபமாய் எடுத்துக்கொள். ஒரு ஹார்டான ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஸோ நம்ம அதை எடுக்கும்போது சுலபமாக எடுத்துக்கொள், ஈஸியாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா, ஒரு கஷ்டமான விஷயத்தையே நம்ம ஈஸியாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் ஜஸ்ட் டேக் இட் ஈஸி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, டோன்ட் டூ இட் அகைன். மீண்டும் செய்ய வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி செய்யாத, மீண்டும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் டூ இட் அகைன் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் டூ இட் அகைன். இப்போ செவன்த் சென்டென்ஸ் தட்ஸ் கிரேட். அது சிறந்தது, அது ரொம்ப கிரேட்பா, சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அது சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மீனிங் தட்ஸ் கிரேட் அப்படின்னு சொல்லணும். எய்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, தட்ஸ் ஒண்டர்ஃபுல். அது அற்புதம். நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். அற்புதம் அப்படின்னா ஒண்டர்ஃபுல், சிறந்தது அப்படின்னா கிரேட். ஸோ தட்ஸ் கிரேட்னா அது சிறந்தது, தட்ஸ் ஒண்டர்ஃபுல் அப்படின்னா அது அற்புதம். ஸோ இதை ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நைன்த் ஒன் ஐ காண்ட் பிலீவ் தட். என்னால் அதை நம்ப முடியவில்லை. என்னால் கண்டிப்பாக அதை நம்பவே முடியவில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் ஐ காண்ட் பிலீவ் தட். ஸோ ஐ காண்ட் பிலீவ் தட் இதான் அதோட மீனிங். டென்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, குட் கிரேட்ஸ். நல்ல தரம். இந்த பொருள் நல்ல தரமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே வீட்டில் நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்தாலே அதுதான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை சொல்கிறதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் குட் கிரேட்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். 11th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் அ நைஸ் ட்ரெஸ். என்ன ஒரு நல்ல உடை. ஸோ என்ன ஒரு நல்ல உடை அப்படின்னு நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாட் அ நைஸ் ட்ரெஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்களேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 12th ஒன் யூ லுக் கிரேட். நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். எந்த ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் யூ லுக் கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லணும். 13th சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி, உங்கள் ஹெல்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். 14th ஒன் பார்த்தீங்க, ஆர் யூ அஃப்ரைட். நீ பயப்படுகிறாயா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு பார்த்து நீ பயப்படுறியா அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் ஆர் யூ அஃப்ரைட் அப்படின்னு கேட்கணும். 15th ஒன் டு யூ ஹியர் தட். நீங்கள் அதை கேட்கிறீர்களா? ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டு நீங்கள் அதை கேட்குறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் டு யூ ஹியர் தட் அப்படின்னு கேட்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். கண்டிப்பாக இது மூலமாக நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜேச்சூஸ் ரைட்டிங்.